ஓம் முருகா போற்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மேச ராசிக்காரங்களை பற்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேச ராசிக்காரங்க நீங்கள் ரொம்பவே நல்ல மனசுக்காரங்க, நேர்மையாக இருப்பீங்க. ஆனால் அதே நேரம் சீக்கிரம் கோபமும் வந்துடும். எந்த அளவுக்கு நேர்மையாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு கோபமும் வரும். அதுதான் உங்களுடைய பலமும் பலவீனமும். அதுதான் இப்போது இந்த காலகட்டத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியுமா? உறவு அப்படிங்கிற பெயரில் சிலர் உங்களை பயன்படுத்திக்க முயற்சி பண்ணுறாங்க. முன்னாடி சிரித்த முகமும் இப்போ பின்னாடி குத்துற மாதிரி நடக்கலாம். நீங்கள் யாரையுமே சந்தேகப்பட மாட்டீங்க, நம்மவங்க தானன்னு நம்பிடுவீங்க. ஆனால் அந்த நம்பிக்கையை தான் சிலர் துரோகம் பண்ண பயன்படுத்துகிறாங்க. சின்ன விஷயத்திலேயே மனசு உடைஞ்சு போயிடும். நான் இவ்வளவு நல்லா இருந்தும் ஏன் இப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரும். அந்த கேள்விக்கே உங்களுக்கு பதில் தேடி வர்றது தான் இந்த நேரம். உறவுகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது குடும்பத்தில் சகோதரன் சகோதரி வழியாக சின்ன சின்ன மனக்கசப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பங்கு பிரிவு, சொத்து, பண விஷயத்தில் சண்டை உருவாகலாம். கணவன் மனைவிக்கு இடையில் உறவுகளில் பல விஷயங்கள் மீண்டும் பேசப்படலாம். அப்போது நீங்கள் இப்படி தான் பண்ணீங்கன்னு சொல்லி மனசை காயப்படுத்தலாம். அதுக்கு பதில் சொல்லணும்னு உங்களுக்கு ரொம்பவே ஆசை வரும். ஆனால் நினச்சிக்கோங்க, கோவத்தில் சொன்ன வார்த்தைகள் எல்லாமே கத்தியை விட கூர்மையானதாக தான் இருக்கும். மேஷ ராசிக்காரங்களுக்கு ஒரு தன்மை இருக்குது. யாராவது துரோகம் பண்ணினாங்க அப்படின்னா அதை மாற்றிக்கவே மாட்டாங்க. அடக்கி வச்சாலும் ஒரு நாள் காட்டணும்னு உள்ளுக்குள்ளே தீ எரியும். அந்த நேரம் அந்த எண்ணம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். நான் யாருன்னு காட்டுறேன்னு நினைப்பு வரும். ஆனால் ஜோதிட ரீதியாக அப்படின்னு பார்க்கும் பொழுது இப்போ நேரடியாக மோதுனா உங்களுக்கு தான் இழப்பு. அடுத்தது வேலை தொழில் விஷயம் அப்படின்னு பார்க்கும் பொழுது வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய முயற்சியை வேற யாரோ பெயரில் காட்ட முயற்சி நடக்கலாம். நீங்கள் செஞ்ச உழைப்புக்கு கீர்த்தி அப்படிங்கிறது வேறவருக்கு போகலாம். அதில் உங்களுக்கு கோபமும் வரலாம். ஆனால் கவலைப்படாதீங்க, உங்கள் ராசிக்காரங்களுக்கு தலைமைத்தன்மை ரொம்ப அதிகமாகவே இருக்குது. தாமதமாக இருந்தாலும் அங்கீகாரம் கண்டிப்பாக உங்களை தேடி வரும். தொழில் செய்கிறவங்களுக்கு பங்காளிகள் மீது கவனம் ரொம்பவே அவசியமாக இருக்கணும். எல்லா விஷயங்கள்லையுமே எழுத்து மூலம் உறுதி பண்ணுங்க. வாய்மொழி நம்பிக்கை இப்போ சரியில்லை. கையில் பணம் வந்தாலுமே அதே வேகத்தில் செலவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்துட்டு இருக்கு. உறவுகளுக்காக பெருமைக்காக யாராவது கேட்டதுக்காக கொடுக்காதீங்க. பிறகு திரும்ப வாங்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். கடன் விஷயத்தில் நீங்கள் நம்புகிற ஒருத்தர் தாமதம் பண்ணலாம். அதுக்காக சண்டை போடுறத விட அமைதியை நினைவூட்டுறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது. கோபம் அதிகமாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தலைவலி, மார்பு சுமை, தூக்கமின்மை இதெல்லாமே உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் வெளியில் வலிமை மாதிரி இருந்தாலும் உள்ளுக்குள்ளே சோர்வு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. காலை நேரம் சின்னதாக ஒரு நடைப்பயிற்சி, சுவாச பயிற்சி, அம்மன் கோயிலுக்கு போய் விளக்கேற்றுறது இதெல்லாம் பண்ணினீங்க அப்படின்னா லைட்டாக மன அமைதி கிடைக்கிற மாதிரி உங்களுக்கான ஃபீல் கிடைக்கும். இந்த சோதனை எல்லாமே நீங்கள் யாரை நம்பணும், யாரை தூர வைக்கணும்னு கற்றுக் கொடுக்கும். உங்கள் ராசிக்கு சவால் வந்தால் தான் வளர்ச்சி. அழுத்தம் இல்லாமல் வயிறும் ஜொலிக்காது. உங்களை துரோகம் பண்ணினவங்க ஒரு நாள் உண்மை வெளிச்சத்தில் மாட்டிக்குவாங்க. அதுக்குள்ளே நீங்கள் அமைதியாக உங்கள் உயரத்தை உயர்த்திக்கோங்க. நீங்கள் நினைவில் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, எல்லாருமே நம்மவங்க கிடையாது. நம்பிக்கை கொடுக்கும் முன்னாடி சிந்திச்சு பாருங்க. கோபத்தில் முடிவு எதுவுமே எடுக்காதீங்க. பழிவாங்க நினைக்காதீங்க, உயர்ந்து காட்டுங்க. மேஷ ராசிக்காரங்க, உங்கள் ராசி தீயான ராசி. தீ எரிக்கவும் செய்யும், ஒளி தரவும் செய்யும். இந்த நேரத்தில் நீங்கள் எரிச்சலாக இருக்கலாம். ஆனால் அந்த எரிச்சலை சாதனையாக மாற்றுனீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்பவே புதுசாக திரும்பும். துரோகம் நடந்தாலும் உங்களுடைய நேர்மை தான் கடைசியில் ஜெயிக்கும். உங்களை வலிமையாக வைக்கிறதுக்கு உங்களுடைய மனதைரியம் தான். ஆனால் அமைதி காக்கணும், அவசரத்தை தவிர்க்கணும். அப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் முன்னாடி போக முடியும். அப்போ தான் உங்களுக்கான வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மேஷ ராசிக்காரங்க, நீங்கள் உடைஞ்சிட்டீங்கன்னு எல்லாருமே நினைக்கலாம். ஆனால் உண்மையிலேயே நீங்கள் உடையவே மாட்டீங்க. அதிகபட்சம் அமைதியாக ஆயிடுவீங்க. அந்த அமைதி தான் ஒரு புயலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு அமைதின்னு சொல்லலாம். நட்பு அப்படிங்கிற பேரில் நீங்கள் உயிரோடு நம்புகிற நண்பன் கூட சில நேரம் உங்களை பின்னாடி பேசியிருக்கலாம். அது உங்களுக்கு தெரிய வரும்போது முதல்ல நம்பவே மாட்டீங்க. பிறகு உண்மை புரியும் போது இவ்வளவு நாளாக நான் யாரை நம்பினேன்னு என் மனசு உடையும். அந்த உடைஞ்ச மனசு தான் உங்களுக்கு புத்தியை கொடுக்கும். இனி யாரை உள்ளே விடணும், யாரை வெளியே வைக்கணும்னு நீங்கள் சரியாக தெரிஞ்சுக்கிற நேரம் தான் இது. குடும்பத்தில் மறைஞ்ச கோபங்கள் எல்லாம் இருக்கும். சிலர் உங்கள் முன்னாடி சிரித்து பேசுவாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளேயே போட்டி மனப்பான்மை வச்சுருப்பாங்க. நீங்கள் வளர்றத அவங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். உங்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து சிலர் மனசு எரியலாம். அதனால் உங்கள் திட்டங்களை எல்லாருமே சொல்லிக்கிட்டே போகாதீங்க, செஞ்சு காட்டுங்க. பிறகு பேசட்டும் உலகம். அதனால் நீங்கள் எதை பற்றி பேச வேணாம். காதல் விஷயம் அப்படின்னு பார்க்கும் பொழுது
மேச ராசிக்காரங்களுக்கு காதல் அப்படின்னு வந்துச்சுன்னா அது ஒரு முழு மனசோடு தான் வரும். அளவுக்கு மீறி நம்புவீங்க, அளவுக்கு மீறி கொடுப்பீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் ஒரு உண்மை அப்படிங்கிறது வெளியில் வரலாம். அது உங்களுடைய அதிர்ச்சியில் ஆழ்த்தலாம். பழி வாங்கணும்னு தோணும். என்னை விட்டு போனவன் சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்னு நினைப்பு வரும். ஆனால் நினச்சிக்கோங்க, உங்கள் சந்தோஷமே பெரிய பதிலாக தான் இருக்கும். வேலை இடத்துல சதி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்களுடைய உழைப்பை பார்த்து சில பேர் பொறாமை கொள்ளலாம். சின்ன தவறு கூட பெருசாக காட்டி உங்களை கீழே இழுக்க முயற்சி நடக்கலாம். ஆனால் மேச ராசிக்காரங்களுக்கு விழுந்தாலும் எழக்கூடிய தன்மை அதிகமாக இருக்குது. ஒரு தடவை தோற்றாலும் அடுத்த தடவை ரெட்டிப்பு வலிமையோட வருவாங்க. பணம் அப்படிங்கிற விஷயத்தில் கவனிக்க வேண்டிய நேரம் தான் இது. உறவுக்காக பணம் கொடுத்துருந்தா திரும்ப வர தாமதமாகலாம். அதுக்காக மனசு வலி இருக்கும். அந்த நேரம் புது முதலீடு, புது கூட்டணி சற்று கவனமாக தான் இருக்கணும். அவசர முடிவுகள் எதுவுமே நீங்கள் எடுக்கக்கூடாது. உங்களுடைய உள்ளம் எப்படி இருக்கும் அப்படின்னா, வெளியே சிரிப்பு, உள்ள சின்ன சின்ன காயங்கள், யார்கிட்டையுமே சொல்ல மாட்டீங்க. நான் சரிதானு சொல்லிட்டு தனியாக அழுவீங்க. ஆனால் அந்த அழுகை அப்படிங்கிறது பலவீனம் கிடையாது. அது சுத்தம் பண்ணுற ஒரு மலை மாதிரி. அதுக்கப்புறம் நீங்கள் இன்னுமே வலிமையாக தான் மாறுவீங்க. உங்களுடைய நல்ல மாற்றத்தினுடைய தொடக்கம் சின்ன சாதனைகள். இந்த சோதனை எல்லாமே முடிஞ்ச பிறகு உங்களுடைய வாழ்க்கை பாதை அப்படிங்கிறது தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும். யார் உண்மையாக அவங்க கூட இருக்காங்கன்னு உங்களுக்கு புரியும். அது ஒரு புதிய வாய்ப்பு. திடீர்னு கதவு தட்டும். நீங்கள் எதிர்பார்க்காத இடத்துலேருந்து உதவியும் வரும். அடுத்தது, செவ்வாய் கிரகத்தினுடைய ஆதிக்கம் தான் உங்களுடைய ராசி. அதனால் செவ்வாய்க்கிழமைகளில் சாமி தரிசனம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். சிவன் கோயில், முருகன் கோயில் போய் அமைதியாக சில நிமிடம் நின்னீங்க அப்படின்னாவே மன அழுத்தம் கண்டிப்பாக உங்களுக்கு குறையும். உங்கள் கோபத்தை வழிபாட்டில் கலந்தா அது சக்தியாக மாற ஆரம்பிக்கும். மேஷ ராசிக்காரங்க, உங்களுக்கு எதிரிகள் இருக்கலாம், துரோகங்கள் நடந்திருக்கலாம், பழிவாங்கும் எண்ணமும் இருக்கலாம். ஆனால் நீங்கள் நினச்சி பாருங்கள், நீங்கள் எதுக்காக பிறந்தவங்க, சண்டைக்கா அல்லது வெற்றிக்கா அப்படின்னு நீங்கள் கட்டாயமாக யோசிக்கணும். உங்கள் ராசி சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், விழுந்தாலும் எழு, உடைந்தாலும் ஒளிரு. அந்த காலம் உங்களை சோதிக்குது, அந்த நேரம் உங்களை வடிவமைக்குது. அதனால் அமைதியாக இருங்க, ஆழமாக சிந்திச்சு பாருங்கள், உயர்ந்து நிற்க தயாராகுங்க. மேச ராசிக்காரங்களுக்கு சவால்னு வந்துட்டுச்சு அப்படின்னாலே உங்களை தட்டிக்க யாருமே கிடையாது. தான் சிங்கம் மாதிரி கர்ஜிக்க ஆரம்பிப்பீங்க. இது உங்களுடைய கர்ஜனைக்கு முன்னாடி வரக்கூடிய ஒரு அமைதி தான். மேஷ ராசிக்காரங்க உங்களை ஏமாத்தினவங்க இப்போது சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கலாம். ஆனால் உங்களுடைய அமைதி தான் அவங்களுக்கு ஒரு பாடமாக இருக்க போகுது. ஒரு பக்கம் விட்டுட்டு போயிடலாமேன்னு தோணும், இன்னொரு பக்கம் அதை மறந்துட முடியாதேன்னு உள்ளுக்குள்ளே குரல் வரும். இந்த ரெண்டுக்கும் நடுவில் தான் நீங்கள் இப்போ நிற்கிறீங்க. தூங்கும்போது கூட அந்த விஷயம் நினைவுக்கு வரும். சில நேரம் பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு அமைதியாயிருவீங்க. சில உறவுகள் தூரமாகவும் சிலர் தாமதமாகவே விலகி போவாங்க. அதில் கவலைப்படாதீங்க. விலகிறது அப்படிங்கிறது வழியை தரலாம். ஆனால் தேவையில்லாத பாரத்தை எடுக்கிற மாதிரி நீங்கள் இப்போது புரிஞ்சுக்கிறது உண்மை யாருன்னு, உங்கள் கஷ்டத்தான நேரத்தில் யார் பேசினாங்க, யார் மௌனம் காத்தாங்கன்னு நினச்சி பாருங்கள். அதுவே உங்கள் பட்டியலில் இருக்கும். பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை தயவு செஞ்சு விட்டுருங்க. உங்களுக்கு ஒருத்தவங்களை பிடிக்கல, உங்களை அவங்க ஏமாற்றிட்டாங்க, உங்களுக்கு துரோகம் பண்ணுறாங்க, என்னதான் உங்கள் கூடையே இருந்து இவ்வளவு நாள் பழகிட்டு இருந்தாலும் உங்களுக்கே தெரியாமல் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுன்னா தயவு செஞ்சு அவங்கக்கிட்டேருந்து விலகி வந்துடுங்க. அவங்கள நினச்சி நீங்கள் பழி வாங்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. என்னமோ பண்ணிட்டு போகிறாங்கன்னு விட்டுட்டீங்க அப்படின்னாலே உங்களுடைய லைஃப் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். உங்களுக்கான கோல் கண்டிப்பாக, உங்களுடைய முயற்சி என்றைக்குமே வீண் போகாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். நான் நல்லவங்கன்னு நினச்சி எல்லாரையுமே நம்பிட்டேன்னு இனி யாரையுமே விடமாட்டேன்னு தோணும். ஆனால் பழி வாங்கிறதுக்கும் செலவாகிற சக்தியை உங்கள் முன்னேற்றத்திற்கு மாட்டினீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய பதிலாகவும் இருக்கும். உங்களை காயப்படுத்தினவங்களுக்கு நீங்கள் சந்தோஷமாகவோ நிலையாகவோ உயர்ந்து நிற்கிறது தான் அவங்களுக்கு ஒரு பெரிய தோல்வியாகவும் இருக்கும். அதனால் பணம் கொடுத்தவங்களை நம்பி இருந்தீங்க அப்படின்னா இப்போது சிறிய தாமதம் கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது உங்களுடைய பாடத்தை கற்றுக் கொடுக்கும் உங்களுக்கு. இனி எல்லாமே கணக்கோடு நடந்துக்கோங்க. சின்ன சேமிப்பு ஆரம்பிக்க நல்ல நேரமாகவும் இருக்கும். அதிகமாக வெளியில் காட்டி கொடுக்க வேணாம், அமைதியாக சேர்த்து வைங்க. உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக நீங்கள் முன்னேறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்களுடைய உழைப்பை யாராலையுமே மறைக்க முடியாது. சில நாள் சதி வெல்லலாம், ஆனால் உண்மை அப்படிங்கிறது வெளிச்சம் கண்டிப்பாக வரும். உங்களுடைய புதிய பொறுப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. முதல்ல தயக்கம் வரும், நான் முடிப்பேனான்னு கேள்வி கூட வரும். ஆனால் நீங்கள் முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா அது உங்கள் வாழ்க்கையில் பெரிய திருப்பு முனையாக இருக்க போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிட்டு போங்க. கூடவே நம்மளுடைய அம்மன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க.
அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி, வணக்கம். ஓம் முருகா போற்றி. ஓம் நம சிவாயா.